பரிசுத்தத்தை குறித்து தொடர் செய்தியை நாம் தியானிக்கலாம். கடந்த நாட்களிலே 8 தேவ செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர் செய்தியாக ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு உத்தமம். அப்படி பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. உத்தமம், உத்தமி, உத்தமன். உத்தமத்தில் உறுதியாக இருப்பது தான் பரிசுத்தம். சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம், அதுதாங்க அந்த உத்தமம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை கூட்டுறோம், டெய்லி வீட்டை கூட்டுறோம், தூசி வருது. இந்த சச்சனை இப்போ வந்து முடிஞ்சோன்னு உடனே நாங்கள் கூட்டுவோம். கூட்டும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட்டுறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ தூசி இருக்கும். ஏன்னா இத்தனை பேர் நம்ம வெளியிலேருந்து வந்து தூசியோடு வந்து சில நேரம் இருந்தனால நம்மளை அறியாமலே இந்த பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு டெய்லி நாங்கள் வாரம் பார்க்குறோம். கூட்டும்போது தூசி வரும், கூட்டுறவங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்தில், கடைசியில் அப்படியேம்பாங்க. அது மாதிரி பிரதர் சிஸ்டர், நீங்கள் வீடுகளை டெய்லி கூட்டினாலும் தூசி வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி சுத்தம் பண்ணுறோம். ஆனால் வருஷ கடைசியில் பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணுறோம். கட்டிலுக்கு அடியில் இருக்கிறத, அதை எடுக்கிறத, ஒட்டுற எல்லாம். ஹாப்பி நியூ இயர் வரும்போது, பொங்கல் வரும்போது பார்த்தீங்கன்னா முழுவதும் என்ன செய்கிறோம், அந்த சுத்தத்தை விட இன்னும் சுத்தம் செஞ்சு இன்னும் ஒற்றையெல்லாம் அடித்து வேண்டாததெல்லாம் குப்பையெல்லாம் போட்டு பெட்டெல்லாம் பழசெல்லாம் போட்டு எல்லாம் பழைய பொருள்லாம் அகற்றிட்டு இப்படி நம்ம என்ன செய்கிறோம், அதை செய்கிறோம். அதே போல் தான் அன்பு தேவ பிள்ளைகளே, சுத்தங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதில் நிலைச்சிருந்தால் அதான் பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதான் மகா பரிசுத்தம். அது வேறொரு வார்த்தை தான் உத்தமம். சுத்தம், பரிசுத்தம், உத்தமம். இந்த கிராமரில் கூட சொல்லுவாங்கள்ல, பெட்டர் பெட்டர் தான், எப்படி சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் ஹை அப்படியே ஒவ்வொன்றா 3 இது சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அது மாதிரி பரிசுத்தம்னு ஒரு பொதுவாக சொன்னாலும் சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம் தான் உத்தம். இந்த உத்தமங்கிற வார்த்தைக்கு அப்ரைட், இன்டெகிரிட்டி, பிளேம்லெஸ், இந்த வார்த்தைக்கு உத்தமங்கிற வார்த்தை, உத்தமன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா குற்றமற்ற, மாசற்ற, நீதியான, நேர்மையான, மாசில்லாத வாழ்க்கை, அதுதான் உத்தம வாழ்க்கை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உத்தமர். அல்லேலூயா. ஆமாம். சங்கீதம், இப்போதான் வசனத்துக்கு வருகிறேன். சங்கீதம் 25:8 ஒருத்தர் வாசிக்கலாம். சங்கீதம் 25:8 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். நம்முடைய அப்போது சிஸ்டர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நல்லவர் மாத்திரமல்ல, உத்தமர்னா குற்றமற்றவர். பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், அவரிடத்துல ஒரு குற்றமும் காண முடியாது, ஒரு மாசம் காண முடியாது, ஒரு மாசம் காண முடியாது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 92:14 நம்முடைய ஆண்டவர் உத்தமர் என்பதற்கு சங்கீதம் 92:14 அருமையான வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும். போதும் சிஸ்டர், அவரிடத்தில் அநீதியே கிடையாது. கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதியே கிடையாது. நம்ம ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் மகா பரிசுத்தர். அவர் உத்தமர். உத்தமர். அவர் உத்தமர் என்பதற்கு இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு மற்ற காரியத்துக்கு நம்ம போகலாம். நம்முடைய ஆண்டவர் உத்தமர் என்பதற்கு எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 26வது வசனம், நம்முடைய இயேசு கிறிஸ்து உத்தமர் என்பதற்கு முத்தான அருமையான ஒரு வசனம். எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். எவ்வளோ ஆண்டவர் பாருங்க அந்த வசனத்தில்
எபிரேயர் 7:25 பரிசுத்தரும், ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், இதாங்க உத்தம வாழ்க்கை. குற்றமற்றவரும் மாசு இல்லாதவர். நான் சொன்னல அந்த உத்தமங்கிற வார்த்தைக்கு மாசு இல்லாதது, குற்றமில்லாதது, குற்றமில்லாத வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவருக்கு அந்த வசனம் வருது பாங்க, எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உத்தமர், பிதா உத்தமர். அதனாலதான் சங்கீதம் 18 உத்தமனுக்கு அவர் எப்பேற்பட்டவர்? உத்தமர். புனிதருக்கு அவர் புனிதர். மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவர். பிரதர், நீங்க உத்தமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமரா இருப்பார். சிஸ்டர், நீங்கள் உத்தமியா இருந்தா உங்களுக்கு உத்தமரா இருப்பார். நீங்க புனிதரா இருந்தால் அவர் புனிதரா இருப்பார். நீங்களும் நானும் மாறுபாடு உள்ளவராய் இருந்தால் அவரும் மாறுபாடு உள்ளவராய் இருப்பார். அவர் உத்தமர், அவர் உத்தமர். நீங்க கேட்கலாம், இந்த வசனம்லாம் சொன்னீங்க, அவர் தெய்வம், அவர் உத்தமரா இருந்தாரு, நான் மனுஷன், நான் எப்படி உத்தமனா இருக்க முடியும்? பரிசுத்தத்தை குறித்து 8 செய்தியை கேட்டுட்டேன். இப்போ 9வது செய்தி, மகாபரிசுத்தம். சுத்தம், பரிசுத்தம், மகாபரிசுத்தம். உத்தமன்னு சொல்றீங்களே, எப்பப்பா அப்படிலாம் என்னால் வாழ முடியாது பிரதர், அப்படிலாம் நினைக்காதீங்க. நிச்சயமா வாழ முடியும். இப்போ ஒரு சில பரிசுத்தவான்களை நான் சொல்றேன். தெய்வம் மாத்திரம் அல்ல, நம்ம போல நாசில சுவாசமுள்ள மனிதர்கள் தான், நம்ம போல பிரச்சனையை சந்தித்தவர்கள் தான். ஆனா அந்த காரியத்துல அவங்க குற்றமற்றவர்களாய், மாசு இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், உத்தமராய், அவர்கள் மகா பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 5 தலைப்பா இந்த உத்தமத்தை குறித்து நான் பிரித்து பகுத்து போதிக்க விரும்புகிறேன். குறிப்பெடுக்கிறவங்க நீங்க எடுத்துக்கலாம். முதல்ல, சமுதாய வாழ்வில உத்தமம். அதுக்கு முன்னாடி குடும்பம். ஃபர்ஸ்ட் குடும்பத்தை வச்சுக்குவேன், ஃபர்ஸ்ட் குடும்பத்தை வச்சுக்குவோம், 2வது சமுதாயம் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நான் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல குடும்ப வாழ்விலே உத்தமம். 2வது சமுதாய வாழ்விலே, சமுதாயத்தில் தான் வாழ்றோம், தெருவில் தான் வாழ்றோம், ஊரில் தான் வாழ்றோம். சமுதாய வாழ்விலே உத்தமம். உத்தமம்னா ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன், குற்றமற்ற, மாசு இல்லாத, பிழை இல்லாம நேர்மையான வாழ்க்கை தான் உத்தமம். ஓகே, அது டெய்லி நீங்க இன்னைக்கு முடிச்சோன்னா நாளைக்கு வேலைக்கு போகணும், வேலை ஸ்தலத்துல அதுல ஒரு உத்தமம். இதெல்லாம் இப்படி பரிசுத்தவான்கள் பைபிள்ல வாழ்ந்து காட்டியிருக்காங்க, இன்னைக்கு வாழ்றாங்க, உத்தமமா இருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்துல உத்தமம். 4வதாக ஊழியத்துல உத்தமம். நமக்கு கொடுத்த ஊழியத்துல உத்தமம். இந்த நாளிலே மேக்சிமம் எல்லாம் வந்துடுச்சு, 5 கூட சொல்லலாம். இந்த நாளோட நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது குடும்ப வாழ்வில் உத்தமத்துக்கு ஒரு குடும்பஸ்தரை உங்களுக்கு நான் சொல்றேன். இவங்க எப்படிங்க வாழ முடிஞ்சது? அவன் ஆண்டவர் பதிச்சு வச்சிருக்காரு, அது பொய்யா? அவங்களும் நம்ம போல மனுஷி தானங்கல்ல, எப்படிங்க வாழ்ந்தாங்க? அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, எந்த காலமா இருக்கட்டும், அந்த காலத்துல மட்டும் பாவம் இல்லையா? இந்த காலத்துல மட்டும்தான் பாவமா? லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குடும்ப வாழ்வில் அவர்கள் இருவர்னா லூக்கா 1:6. சகரியா, எலிசபெத். கணவன் பேரு சகரியா, மனைவி பேரு எலிசபெத். அதான் அவர்கள் இருவரும். வாசிங்க சார், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கர்த்தர் இட்ட சகல கற்பனை. ஒரு கற்பனை 2 கற்பனை அல்ல, பைபிள் எத்தனை கற்பனை இருக்குதோ சகல கற்பனைகளின் படியேயும், அடுத்து ஒரு நியமத்தை வச்சிருக்கார் ஆண்டவர், அந்த நியமங்களின் படியேயும். அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? இதாங்க உத்தமம். சகரியா எலிசபெத்தை சொல்லும் போது, கர்த்தரிட்ட சகல கற்பனையின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய், அந்த குற்றமற்ற வாழ்க்கை தான் உத்தமம். அப்ப குடும்ப வாழ்விலே சகரியா எலிசபெத் 2 பேரும் உத்தமமாய் வாழ்ந்தார்கள். குற்றமற்றவர்களாய் நடந்து யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரதர் சிஸ்டர், அவங்களால வாழ முடியும்னா, பிரதர் ஏன் உங்களால வாழ முடியாது?
ஏன் என்னால் வாழ முடியாது? நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்லுகிறோம், என்னால் வாழ முடியாது. பாவம் நிறைஞ்ச உலகத்துல உத்தமமா வாழ முடியாது பாஸ்டர். பிரசங்கம் வேணா பண்ணலாம், குறிப்பு எடுக்கலாம், நாங்க கேட்கலாம், ஊரோட நாங்க ஒத்து போகணும், குடும்ப வாழ்வெல்லாம் உத்தமமா வாழ முடியாதுன்னு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாட்டினாலும் ஆண்டவர் ஒரு குறை கூட சொல்லல. வயசு ஆயிருச்சு, ரெண்டு பேரும் ஊழியம் வேற செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது ஊழியம், ஆனா குடும்பஸ்தர். ஆனா ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. இதுதாங்க குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. என் ஆண்டவர் பார்த்தா வயசான காலத்துல யோவான் ஸ்நானகனை சகரியா எலிசபெத்து கொடுத்து மலடியை சந்தோஷமான புள்ளத்தாச்சியை மாட்டினார், நிந்தைய மாற்றினார், அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உத்தமம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கல. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னோன்னே இன்னொரு மனைவியை கல்யாணம். குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த மனைவி கர்த்தர் தருவார், ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை தருவார் அப்படின்னு சொல்லி சகல கற்பனையின்படி அவர் கொடுத்தா தான் கற்பனை பிரகாரம் நடக்கணுமா? அவர் கொடுத்தா தான் சர்ச்சுக்கு வரணுமா? அவர் கொடுத்தா தான் பைபிள் படிக்கணுமா? அவர் கொடுத்தா தான் நீதியா வாழணுமா? எவ்வளோ ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் சகரியா எலிசபெத்துக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனாலும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் குடும்ப வாழ்விலே அவங்க வாழ்ந்தார்கள். கர்த்தர் அந்த உத்தமத்தை பார்த்தார். உத்தமனுக்கு ஏராளமான ஆசீர்வாதம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். நீதிமான் தான் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். சகரியா எலிசபெத்துக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் பாக்கியவானா இருந்தார், வல்லமையான ஊழியத்தை செய்தார். அப்பா அம்மாவும் ஊழியம் செஞ்சாங்க. அந்த ஊழியத்துக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் இன்னும் வல்லமையான ஊழியத்தை செய்து இயேசுனுடைய முதல் வருகைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம், அதை நினைவு கூற போகிறோம். நாட்கள் வித்தியாசமா இருந்தாலும் அந்த முதல் வருகைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துற ஊழியத்தை யோவான் ஸ்நானகன் செய்தார். அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவரும் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். பிரதர், அம்மா அப்பா நீங்க குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளை குற்றமற்ற வாழ்க்கை வாழும். பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பா உத்தமன், எங்க அம்மா உத்தமி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். நீங்க சொல்லணும், என் பிள்ளை குற்றமற்றவன், குற்றமற்றவள், என் மகள் குற்றமற்றவள். இதாங்க இந்த குடும்பம். அதனால தான் குடும்ப வாழ்வில் இந்த குடும்பத்தை நான் எடுத்தேன் உத்தமத்துக்கு. அப்ப ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் உத்தமம். சில குடும்பத்தில் கணவன் உத்தமனா இருப்பாங்க, மனைவி உத்தமியா இருக்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் மனைவி உத்தமியா இருப்பாங்க, கணவன் உத்தமனா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு பேர் வாழ்க்கையில ரெண்டு பேருமே உத்தமி. ரெண்டு பேரு தானா, ஒரே பிள்ளை தான் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனும் உத்தமன். நீதி உள்ள நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவரை பார்த்து அந்த அரசனே நடுங்கினார். திருப்புங்கள் மார்க் 6ஆம் அதிகாரம் 17-18. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, பார்த்தீங்களா, இதாங்க குற்றமற்ற வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, எச்சரிக்கிற வாழ்க்கை. நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது 20 வாசிங்க சார். அதனே என்றால் பார்த்தீங்களா, குற்றமற்ற உத்தம வாழ்க்கை. யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்றும் ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து யோவான் ஸ்நானகனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட யோவான் ஸ்நானகனுடைய சொல்லை ஏரோது அரசன் கேட்டு வந்தான். தைரியமா சொன்னார்.
தலைய போனாலும் பரவாயில்ல, நீ ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சகோதரன் மனைவி வச்சு கொள்றது தப்பு, தப்பு தப்பு தான். தைரியமா சொல்ற. ஏரோது தன் சகோதரனை பிலிப்பின் மனைவி வச்சுக்கிட்டு இருக்காரு. 16 வசனம், ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவி வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல, அது அநியாயம். அடுத்தவன் மனைவி வச்சுக்கிட்டு இருக்கிறது அநியாயம். தைரியமா சொன்னார். காரணம், அவர் உத்தமன். உத்தமன் தான் பாவத்தை கண்டிக்க முடியும், பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியும், பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஊரோட ஒத்து போக முடியாது. தப்பு தப்பு தான் தேவ பார்வையில். காரணம், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அரசனே யோவான் சாணனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட யோவான் சாணனுடைய சொல்லை ஒரு ஏரோது மன்னன் அரசன் கேட்டு வந்தான். காரணம், யோவான் சாணனுடைய உத்தமம். முழு குடும்பமே உத்தமம். புது வருஷத்துக்கு பிரவேசிக்க போகிற அன்பு சகோதரனே சகோதரியே, இவங்கெல்லாம் வாழ்ந்தார்களே. நம்மிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், கணவனோட சில குறைகள் இருக்கலாம், மனைவியோட சில குறைகள் இருக்கலாம், பிள்ளைகளோட குறைகள் இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் முழு குடும்பமும் உத்தமமாய் வாழணும். சுத்தம் அல்ல, பரிசுத்தம் அல்ல, மகா பரிசுத்தம், அந்த உத்தம வாழ்க்கை வாழ வேண்டும். முதல்ல குடும்பத்துல உத்தமம். ஆபிரகாம் உத்தமன் தான், ஆனா குடும்ப வாழ்வில் கொஞ்சம் உத்தமத்தை விட்டு கொஞ்சம் விலகிட்டார். எடுத்து படிக்கலாமா? பிரதர்ல ஒருத்தர் படிங்க. ஆதியாகமம் 17:1 முதல் புஸ்தகம். ஆதியாகமம் 17. ஒரு பிரதர் ஒருத்தர் சத்தமா வாசிங்க சீக்கிரம். ஆபிரகாம் 99 வயதான போது, எத்தனை வயசு இப்போ ஆபிரகாமுக்கு? 99 வயசு. நல்லா கவனிங்க. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு இப்போ நல்ல தரிசனம் கொடுக்கிறார். தரிசனமாகி, I am Almighty God, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் உத்தமன் தான், ஆனா கொஞ்சம் அந்த குடும்ப வாழ்வில் அந்த உத்தமத்தை விட்டு விலகிட்டார். 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சகரியா பாருங்க, குழந்தை பாக்கியம் கொடுக்கலனாலும் கூட, குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல, உத்தமமா வாழ்ந்தாங்க. கர்த்தர் அந்த உத்தமத்தை கண்ண பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா. ஆபிரகாம் நல்ல மனுஷன் தான், ஜெப வீரன் தான், உத்தமன் தான். ஆனா இந்த விஷயத்துல மனைவி அந்த உத்தம ஸ்தானத்தை விட்டுட்டாங்க, கணவர் ஆபிரகாம விட்டுட்டார். ஒரு வேலைக்காரி, அந்த காலத்துல வேலைக்காரிய மனைவி சமூகத்தோட இல்ல தரிசியா மாத்துக்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது ஊரு உலகம், உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளும் வரக்கூடாது. அந்த ஊர்ல இருந்ததுனால அந்த அம்மாவும் இது மாதிரி எனக்கு ஆயிடுச்சே இருக்குது, 75 வயசாச்சு, இப்ப 85 வயசாயிருச்சு, குழந்தை பாக்கியம் என்ன இல்லை, ஆண்டவர் வாக்கு தான் கொடுத்தாரு, நம்மளும் காத்து இருக்கிறோம், வயசாயிட்டே போயிருக்கு, அவளால் என் வீடு கட்டப்படுன்னு சொல்லி, ஆகாரால வீடு கட்டப்படுன்னு சொல்லி அங்கே மனைவி சம்மதத்தோட ஆபிரகாம் திருமணம் பண்ணிக்கிறார். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் இது உத்தமம் இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிரகாம் ஆகாரை பெற்ற போது இஸ்மவேலுக்கு பேரிட்டால், இப்ப இஸ்மவேலை பெற்ற போது 86 வயது ஆபிரகாமுக்கு. அப்ப 75 வயசுலேருந்து ஒரு 10 வயசு, ஒரு 85 வயசு வரைக்கும் காத்திருந்தார், உத்தமத்துல இருந்தார். அவசரப்பட்டுட்டார். அதனாலதான் 99 வயதுல மறுபடியும் தரிசனம் கொடுத்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், அப்ரஹாமே உனக்கு நான் குழந்தை பாக்கியம் கொடுக்க மாட்டானா, நீ ஏன் அவசரப்பட்ட, நீ ஏன் ஆகாரம் சேர்த்துக்கிட்ட, அவளால வீடு கட்டப்படும் சொன்னியே, இப்ப குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, சண்டை, முதல் மனைவிக்கும் 2வது மனைவிக்கும் எவ்வளவு குடும்ப சண்டை, பிரச்சனை, சண்டைகள் வருகிறது. இதுக்கு காரணம் உன் உத்தமத்தை விட்டு விலகிட்ட, நீ உத்தமனாயிரு. அப்பனா என்ன அர்த்தம்னா, எத்தனை வயசு ஆனாலும் உத்தமமா இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லாமா? நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல பலத்த கைகளை உயர்த்தி, எத்தனை வயசானாலும் சின்ன வயதிலிருந்தே உத்தமமா இருக்கணும். வாலிப வயதுல உத்தமமா இருக்கணும். திருமண வயதுல அந்த ஸ்டேஜில் உத்தமமாக, சாகிற வயது வரைக்கும் என் ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். 99 வயதுல நீ உத்தமனாயிருன்னு சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை வயது? பிரதர் உத்தமனாயிருங்க, அம்மா உத்தமனாயிருங்க, சகோதரி உத்தமையாயிரு.
வாலிப தம்பி உத்தமனாயிரு, வாலிப தங்கச்சி உத்தமையாயிரு. இங்கதான் பேரை மாத்தி வைக்கிறார். ஆபிரகாம் உன் பேர் கிடையாது, இனி உன் பேர் என்னது? ஆபிரகாம். சாராய் உன் பேர் கிடையாது, சாரா. அதேமாரி 99 வயசுல இந்த தரிசனம், 100 வயதுல சாராளுக்கு 90 வயதுல வாக்கு தத்தத்தின்படி ஈசாக்கை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி படலாமா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் சத்தமாமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்களெல்லாம் ஆமே. நல்ல உணர்ந்து ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்களெல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்களெல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. அல்லேலூயா. அப்ப முதல்ல குடும்ப வாழ்வில் உத்தமம், மகா பரிசுத்தம், அதான் உத்தமன்னு சொன்னோம். அப்படின்னா உத்தமனா குற்றமற்ற நேர்மையான குடும்ப வாழ்வில் ஒரு நேர்மை, குடும்ப வாழ்வில் ஒரு உண்மை, கணவன் மனைவிக்கு உண்மை, மனைவி கணவனுக்கு உண்மை, இதெல்லாம் இதான் உத்தமத்தை குறிக்கிறது. உத்தமங்கிறதுக்கு மாசு இல்லாமல், குற்றம் சாட்டப்படாத, குற்றம் சாட்ட கணவன் மனைவியை குற்றம் சாட்டுறா, அந்த குற்றம் ஏதாவது குற்றம் இருந்துச்சா அந்த குற்றத்தை சரி செய்யணும். அதே போல் மனைவி கணவன்ட்டு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, மனைவி குற்றம் சாட்டுனா அதை சரி செய்யணும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் ஏதாவது குற்றம் சொன்னால் அது இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகள் குற்றத்தை சரி செய்யணும். இப்படி முழு குடும்பமே ஒரு குற்றமற்ற வாழ்க்கை. ஆபிரகாம் அந்த விஷயத்தில் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே உத்தமனாக தான் இருந்தார். அப்புறம் ஆண்டவர் சொன்ன பிறகு இப்படி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு உணர்ந்து மீதி உள்ள எஞ்சியுள்ள நாட்கள் நல்ல தீர்க்காயுச ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. நல்ல 175 வயசு, பூரண வயசு, நல்ல 175 வருஷம் வாழ்ந்தார் ஆபிரகாம். உயிரோடு இருந்த நாளெல்லாம் 175 வருஷம், நல்ல பூரண வயது, நர வயது. மீதி உள்ள வாழ்க்கையில் உத்தமமாக வாழ்ந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இன்னும் நீங்கள் உத்தமனா இருக்க வேண்டும். உங்களை கை நீட்டி வாய் நீட்டி யாரும் குற்றம் சொல்லக்கூடாது. வீணா பொய் குற்றம் சாட்டினா சாட்டிட்டு போட்டோம், அது பலிக்காது, பதறும் முளைக்காது. ஆனால் அந்த குற்றம் சாற்றப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை புது வருஷத்தில் இன்னும் 10 நாளில் நம்ம போகிறோம். தேதி ஆகிவிட்டது, இன்னைக்கு தேதி 14 ஆகிவிட்டது, இன்னும் 2 வாரம் தான் இருக்கிறது. ஆண்டவரே, புது வருஷத்தில் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டம் உத்தமம். பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டம் அந்த உத்தமம், மகா பரிசுத்தம். அதுக்கு நல்ல குடும்பம், சகரியா, எலிசபெத், யோவான் சான போல எங்கள் முழு குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் உத்தமமாய் உம்மை சேவிக்கணும், உத்தமமாய் இருக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை ஆபிரகாமை போல உத்தமத்தை விட்டு தவறினாலும்
திரும்ப அவர் உணர்த்தும் போது மறுபடியும் அவர் ஆபிரகாம் உத்தமத்தை உணர்ந்து, ஐயோ இந்த உத்தம குணத்தை கொஞ்சம் விட்டுட்டோமே அப்படின்னு மறுபடியும் அவர் சரி செஞ்சு மீதி உள்ள எஞ்சியுள்ள நாட்கள் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்ததுனால ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணம் பண்ணி, அதான் மாதிரி அப்பா மாதிரியே அவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்துச்சு. ஆபிரகாம் ஈசாக்க பெற்றெடுக்க 25 வருஷம் காத்திருந்தது போல, ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணம் பண்ணும்போது 40 வயசு, 20 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. இவர் எப்படி இவங்க அம்மா அப்பாவுக்கு 25 வருஷம் காத்திருந்து குழந்தையா பிறந்தாரோ, இவர் கல்யாணம் பண்ண பிறகு, ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணம் பண்ண பிறகு அதே சேம் அப்பா மாதிரியே இவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்துச்சு. ஆனா உத்தமத்தை விட்டு விலகல. ஈசாக்கு ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். இதான் உத்தமம். ஒரு அல்லையா சொல்றீங்களா? ஆமா, இதான் உத்தமம். ஒரே மனைவியோட வாழ்ந்தார். குழந்தை பாக்கியம் 20 வருஷம் காத்திருந்தார். அவருக்கு விசுவாசம் இருக்கு. நானே 25 வருஷம் கழிச்சு எங்க அம்மா வயிற்றுல பிறந்தேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் காத்திருக்கிறேன்? 20 வருஷம் காத்திருக்கிறேன். நிச்சயம் எனக்கு குழந்தை பிறகு. அதே மாதிரி ஆண்டவர் உத்தமனுக்கு நன்மையை வழங்காதிரார், நன்மையை கொடுக்காம இருக்க மாட்டார். ஒரே பிரசவத்தில் ட்வின்ஸு ஏசா யாக்கோப்பை கொடுத்த ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம். 2வது 4 சொன்னா 2வது குறிப்பு சமுதாய வாழ்வியல உத்தமத்துக்கு ஆதியாகமம் 6:9. ஒவ்வொரு குறிப்பிலையும் 1-2 பேர் பைபிளிலிருந்தே உதாரணம் சொல்லுகிறேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா, நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த காலம் எப்பேற்பட்ட காலம் தெரியுங்களா? அதை பின்னாடி சொல்றேன். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், அந்த வார்த்தையை வருது பார்த்தீங்களா? ஆதியாகமம் 6:9. உத்தமனாய் இருந்தான். அதான் ரகசியம். தேவனோடு கூட நோவா வாக்கு வித்துட்டு காட் தேவனோடு நடந்தார். யாரு தேவனோடு உறவாடுறாங்களோ, நடக்கிறாங்களோ, சஞ்சரிக்கிறாங்களோ, அவங்க தான் உத்தமமா வாழ முடியும். உலகத்தோடு சஞ்சரிக்கிறவங்க, உலகத்தோடு ஒத்து போறவங்க மாசு ஒட்டிரும், உத்தம வாழ்க்கை வாழ முடியாது, குற்றம் வந்துடும். அன்னைக்கு இருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா 5வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்ன செஞ்சது? பெருகுனது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது. நம்ம நினைக்கிறோம், பிரதர் இப்பதான் பாவம் பெருகி போச்சு, எங்க பார்த்தாலும் பாவம், அக்கிரமம், அநியாயம், கொலை. பாஸ்டர், இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல என்னால் பரிசுத்தமா வாழ முடியாது, பரிசுத்தமாவே வாழ முடியாது. இப்ப வேற மகா பரிசுத்தம் உத்தமனு ஆண்டவர் இன்னைக்கு போதிக்கிறார். என்னெல்லாம் உத்தமமா வாழ முடியாது நீங்க சொன்னீங்கன்னா, நோவா சொல்லுவார், என் காலத்துல அப்படி ஜனங்க இருந்தாங்க, நான் எப்படி இருந்தேன்? உத்தமமா வாழ்ந்தேன். 12வது வசனம் பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், அது எப்படி இருந்துச்சா? நோவா காலத்துல சீர்கட்டு இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை எப்படி செஞ்சிருக்காங்க? எல்லாம் கெடுத்து கொண்டிருந்தாங்க. அடுத்த வசனம் பாருங்க 13, ஆதியாகமம் 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமை. எங்க பார்த்தாலும் நோவா காலத்துல பயங்கர கொடுமை. அதனாலதான் நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து ஓடுவேன்னு சொன்னார். பிரதர் சிஸ்டர், அதுல ஒரு உத்தமனை பார்த்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 8வது வசனம். அந்த கிருபை கிடைப்பதற்கு காரணம் நோவா உத்தமமாய் வாழ்ந்தார். நீங்கள் உத்தமமாய் வாழ்ந்தால் கிருபை கிடைக்கும். பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்களும் நானும். முழு உலகமே கம்ப்ளீட்டா வேர்ல்டு முழுவதும் தண்ணீரினால் அழிக்கும் போது இந்த ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் உத்தமம். உத்தமம், குற்றமற்ற வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, மாசில்லாத வாழ்க்கை, வித்தவுட் ஃபிளாட், வித்தவுட் பிளேமிஸ், கரை இல்லாத, களங்கம் இல்லாத, மாசு இல்லாத. களங்கம் இருந்துச்சு, மாசு இருந்துச்சு, உண்மை இல்லை, கொடுமை பயங்கரம், கொலை. அந்த காலத்தில், நோவா காலத்தில் அப்படி இருந்தது.
ஆனா அந்த காலத்தில் தன் காலத்தில் இருந்தவர்கள் அப்ப இந்த காலம் 2025ல அதை விட மோசம். இப்பவும் நம்மளால உத்தமமாய் வாழ முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாழ முடியும். பிசாசு சொல்லுவான் உன்னால வாழ முடியாது. பரிசுத்தத்தை குறித்து எத்தனை செய்தி கேட்டாலும் உன்னால வாழ முடியாதுன்னு பிசாசு பொய் சொல்லுவான். பொய்ய நம்பாதீங்க. நம்மை போல பாடுள்ள மனிதர் தான் நோவா. ஆதாமுடைய 10வது தலைமுறை நோவா உத்தமமாய் வாழ்ந்தார். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு உத்தமமாய் வாழ்ந்தார். ஒரே மனைவியோட வாழ்ந்தார். தேவனோட ஏனோக்கு சஞ்சரித்தார். இதெல்லாம் அந்த காலம் தான். அந்த ஏனோக்கு காலம், நோவா காலம் எல்லாமே பாவம் பெருகின காலம் தான். ஆதாமிலேருந்தே பாவம் தான். எங்க முதல் குடும்பத்தில் கொலை விழுந்ததுங்க. கொலை முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். முதல் குடும்பத்திலே கொலை அப்பவே வந்துருச்சு. இன்னைக்கு கொலை கிடையாது. இன்னைக்கு வாழை மரத்தை வெட்டுற மாதிரி மனுஷன் வெட்டுறான், நடு ரோட்ல வெட்டுறான், பாக்குறோம். கூலிப்பட போய் அப்படியே பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படியேங்கிறான். அப்படியே செயலுக்கு போறான், திரும்ப வாரான், திரும்ப வெட்டுறான். அது அவனுக்கு பழகி போச்சு. ஒரு உணர்வு இல்லை. கொலை செய்யும் போது தான் பயம். அடுத்தடுத்த கொலை செய்யும் போது பயமே, தெய்வ பயமே எல்லாம் போயிருது. மனசாட்சி அப்பதான் வாதிக்கும். கொலை செய்யும் போது, அடுத்தடுத்த கொலை செய்யும் போது காசுக்காக துணிகரம் வந்துடும். அப்ப இந்த தேவ மனிதன் சமுதாயத்தில், இது சமுதாயத்தில் பரிசுத்தமா வாழ்ந்தா. இன்னொரு மனுஷனை சொல்லி 3வது குறிப்புக்கு போறேன். யோபு எடுங்க. அந்த முக்கியமான வசனம் மட்டும் வாசிக்கலாம். யோபு 1:1. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த பார்த்தீங்களா, எடுத்தோனே உத்தமன். ஊஸ் தேசத்திலே, சமுதாயத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். 8வது வசனம். சாத்தானை நோக்கி கூட சொல்றாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? மறுபடியும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்க. இந்த சாட்சிய சபையில உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ல முடியுமா? இந்த சபையில 50, 60, 70 பேர் வர்றாங்க. இந்த தம்பி மாறி, இந்த பிரதர் மாறி, இந்த அம்மா மாறி ஒருத்தரும் கிடையாது சபையில. அப்படி எல்லாரும் சாட்சி பெற்றோம்னா சபையே உத்தமமாயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, புரியுதுங்களா? உங்க ஊர்ல சொல்லணும், பழுவூர்ல, கூத்தூர்ல, டோல்கேட்டுல இவரை போல உத்தமர் கிடையாது. எங்க இவங்கள மனுஷன் தானங்க. யோபு மனுஷன் தானங்க. அவர் வாழ்ந்து காட்டினாரு, கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு, பொய் சொல்லி இருப்பாரா? ஏன் நம்ம சாக்கு போக்கு சொல்றோம்? என்னெல்லாம் உத்தமமா வாழ முடியாதுன்னு ஏன் நீங்களும் நான் சாக்கு போக்கு சொல்றோம்? ட்ரை பண்ணுவோம். 8 செய்தியை கேட்டு 8வது செய்யத்துல, ஆண்டவரே இனி எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உத்தமம். குறை இருக்கு, உங்கள்கிட்ட குறை இருக்கு, என்கிட்ட குறை இருக்கு, இங்க வந்திருக்க எல்லா இடத்துல குறை இருக்கு. அந்த குறையே பார்த்து பிசாசு குற்றப்படுத்துவான். உன்னால வாழ முடியாது, உன்னால உத்தமமா வாழ முடியாது. இப்படியா நீ விழுந்து விழுந்து எழும்புற? உத்தமத்தை பரிசுத்த குறித்து 8 செய்தி கேட்ட 9வது செய்தி கேட்டாலும் நீ மாற மாட்டேன்னு பிசாசு குற்றப்படுத்துவான். அவன் பொய்யன் நம்பாதீங்க. மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை அவரை குறித்து சொல்றாரு. 2:3 ஒருத்தர் வாசிங்களே சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் சாத்தானை, ஏற்கனவே ஆல்ரெடி சாத்தான்கிட்ட பார்த்து இவரை போல உத்தமன் யாரும் கிடையாதுன்னு சாட்சி கொடுத்துட்டாரு. இப்ப மறுபடியும் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அப்ப பிசாசு உத்தமத்தை கெடுக்கவன் வருவான். உத்தமத்தை கெடுத்த உங்களையும் என்னையும் சோதிப்பான். அந்த சோதனைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி அந்த சோதனையின் மத்தியில் உத்தமத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். வைத்தாயோ வாசிங்க சார். உத்தமனும், யோபு 2:3, சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய மனுஷன். அவரு மனுஷன் தாங்க, யோபு மனுஷன் தான். அப்ப மனுஷனாகி அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மலமாக்கும்படி
நீ என்னை, பிசாசை பார்த்து சொல்றார், நீ என்னை ஏவன போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ஒரு அலையிலையா சொல்லாமா? இன்னும் உறுதியா இருக்கிறான். ஏற்கனவே அவனை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. 1ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். நடந்த சம்பவம் நான் காரியத்தை சுருக்க. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறுமாடு, 500 கழுதை, மிருக ஜீவங்கள், திரளான பணிவிடக்காரர் ஒரே நாள் இழந்துட்டார். ஆனா இவ்வளவும் வந்தும் கூட 21 பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதுதான் உத்தம வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொடுத்தது கத்தர், எடுத்தது சாத்தான். அவருக்கு புரியல, சாத்தானை பற்றி தெரியல. சாத்தான் இடையில வந்து திருவிளையாடல் பண்ணது புரியல. ஆனா அதை காட்டிலும் உத்தமங்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? 22 பாருங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை. இதுதாங்க உத்தம வாழ்க்கை. ஒரு அலையிலையா சொல்லாமா? ஆமா. யோசிச்சு பாருங்க, பெரிய கோடீஸ்வரங்க வாஸ் அவுட், இப்ப 0. பெரிய கோடீஸ்வரன் அத்தனையும் ஒரே நாள்ல. இந்த 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, அடுத்து வார, அடுத்து 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 அடுத்து. அப்பதான் 2ஆம் அதிகாரத்துல மறுபடியும் யோபு குறித்து சொல்றாரு, அவன் இன்னும் தன் உத்தமத்துல உறுதியா நிற்கிறான், உறுதியா நிற்கிறான். இந்த நேரத்தில் மிஸ்ஸஸ் யோபுவை குறித்து நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த செய்தியில் மிஸ்டர் யோபு உத்தமன், மிஸ்ஸஸ் யோபு. அப்போ யோபு மனைவி பேர் போல, யோபு மனைவி உத்தமி கிடையாது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்கன்னா இந்த வார்த்தையை வைத்து தான் சொல்றேன். 2:9 ஒரு சிஸ்டர் படிங்க. அப்பொழுது அவன் மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ? பாருங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு. இப்ப சொல்லுங்க, யோபு மனைவி உத்தமியா? கத்தரையும் தூசிக்கணுமா, ஜீவனையும் விடணுமா? மிஸ்ஸஸ் யோபு மனைவி, அப்புறம் யாரை நீ கல்யாணம் பண்ண போற? ஏற்கனவே 10 பிள்ளை இறந்துருச்சு, சொத்தெல்லாம் போயிருச்சு. யோபுவும் கத்தரையும் தூசிக்கணுமா, ஜீவனையும் விடணுமா? அப்ப நீ என்னத்துக்கு இந்த உலகத்துல இருக்க போற? நான் யோபு மனைவிட்ட கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கல. தியானிக்கும் போது இப்படிலாம் நான் தியானிப்பேன். யோபு மனைவி, அப்புறம் எதுக்கு நீ இந்த உலகத்துல இருக்கிற? கத்தர் கொடுத்தா மட்டும் அல்லே லூயா ஸ்தோத்திரம். கத்தர் கொடுத்தா லட்சம் வந்தது, பேங்க்ல பணம் இருக்கு, வீடை கட்டுனேன், வயலை வாங்கினேன், அதை வாங்கினேன், நல்லது. அவருக்கு இல்லாத? யோபு விடையா பெரிய கோடீஸ்வரன் நம்ம? கத்தர் ஆஸ்வதிப்பார், அதுல சந்தேகம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தார். ஓகே, பர்மிஷனோட தான் அந்த வேலையை எடுக்கும்போது பிசாசு உள்ள நுழைஞ்சான். இல்லாட்டா கத்தர் பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு. இப்படி அவனை ஆசிர்வச்சதுனால தான் இப்படிலாம் அவனை புகழ்கிறான். அதெல்லாம் என்னை எடுத்து பாருன்னு. சரி, ஓகே, பர்மிஷன், நீ சோதிச்சு பாரு, என் பிள்ளைய சோதிச்சு பாரு, அவன் உத்தமத்தில் இருப்பான், உறுதியா இருப்பான். மனைவி சொல்லியும் கூட யோபு என்ன செஞ்சாரு? உத்தமத்தில் உறுதியா இருந்தார், உறுதியா இருந்தார். இன்னொரு மொழிபெயர்ப்புல, கடவுளை பழித்து மடிவது தானே இன்னுமா உன் மாசின் மேல நீ நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிஞ்சு போயா அப்படின்னு மிஸ்ஸஸ் யோபு சொல்கிறதை பார்க்கிறோம். இப்ப யோபு சொல்றாரு. யோபு எப்படி வரைக்கும் இந்த யோபு, இப்ப பிரதர்ல ஒருத்தர் 27:5 படிங்க. இதுதான் நமக்கு இருக்கணும். உத்தமத்தை கெடுக்க மனைவி பேசுவாங்க, உத்தமத்தை கெடுக்க பிள்ளைகள் பேசுவாங்க, உத்தமத்தை கெடுக்க உறவினர் பேசுவார்கள், உத்தமத்தை கெடுக்க நஷ்டங்கள் இழப்புகள் வரலாம். ஆனால் யோபு உத்தமன் என்பதற்கு யோபு 27:5 பிரதர் ஒருத்தர் படிங்க. எனக்கு தூரமா இருப்பதாக. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இதெல்லாம் பசும்பொன்னால பொறிக்க வேண்டிய வார்த்தைகள்.
உத்தம செய்தியிலே இந்த வசனங்கள் எல்லாம் முத்தால் பொறிக்கப்பட்ட வசனங்கள். வீட்டில் போய் திரும்ப திரும்ப இதெல்லாம் படிச்சு அதே மாதிரி மாறணும். என் ஆவி பிரியும் மட்டும், வாசிங்க பிரதர், என் உத்தமத்தை என்னை விட்டு நான் என்ன செஞ்சேன், விளக்கேன். நல்ல பலத்த இடி முழக்க அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமா, இந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். சில நேரம் தவறுறோம், உண்மைதான், நீங்களும் நானும் தவறுறோம். அப்புறம் ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவர் யோபு மனுஷன் இப்படி வாழ்ந்திருக்கிறாரு, ஆவி பிரியோரி சாகர வரைக்கும் உத்தமமா இருந்தாரு, மனைவி சொல்லியும் கூட கர்த்தரை தூசிக்கலையே, குறை சொல்லலையே, நண்பர்கள் வந்து அவ்வளவு சொல்லியும் அப்படி உத்தமத்தை காத்துக்கிட்டாரு. ஆவி பிரியும் மட்டும். இன்னொரு வசனம், இன்னொரு பிரதர் வாசிங்க, 31:6. இப்படிலாம் நம்ம சொல்லணும். பிரசங்க கேட்கறது மாத்திரமல்ல, போதிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில நடக்கணும். சோதனை வரும். 31:6 சீக்கிரம். என்ன தராசு? சுமுத்திரையான், சாதா தராசு அல்ல, சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை ஃபர்ஸ்ட் நிறுக்கணும். தராசுல எதுக்கு நிறுத்து பார்க்கணும்னா, அடுத்து படிங்க பிரதர், எதை நிறுத்து அறிவாராக? என் உத்தமத்தை அறிவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீர்தூக்கும் தராசிலே, கோலிலே என்னை அவர் நிறுக்கட்டும், என்னை நிறுத்து பார்க்கட்டும். இப்படி சொல்ல முடியுமா தைரியமா உங்களால? என்னால இப்படி பைபிள் கிடையாது, இப்படி பரிசுத்தத்தை குறித்து 8 செய்தி கிடையாது, 3 ஊழியக்காரர் 3 வொர்ஷிப் மேன்கள் வந்து 8 நாள் ஆராதி, அப்படிலாம் கிடையாது. உத்தமத்தை குறித்து இப்படிலாம் செய்தி கிடையாது. அந்த காலத்துல சர்ச்சு கிடையாது. யோபு காலத்துல என்ன மனுஷன் உத்தமமா வாழ்ந்திருக்காரு பார்த்தீங்களா? சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து பார்க்கட்டும், என் உத்தமத்தை அவர் அறிய தைரியமா சொன்னார். அந்த அளவுக்கு மனுஷன் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். கர்த்தரும் சாட்சி கொடுத்திருக்கிறார். இடையில மிஸ்ஸஸ் யோபு தான் கொஞ்சம் உத்தம குணத்தை விட்டுட்டு குறை சொன்னதை பார்க்கணுமே தவிர, யோபு அப்படி கிடையாது. அந்த சமுதாயத்தில், ஊஸ் தேசத்தில் யோபு உத்தமமாய் வாழ்ந்தார். நோவா காலத்தில், அது அந்த காலத்தில் நோவா உத்தமமாய் வாழ்ந்தார். அப்போ 2 குறிப்பை நம்ம தியானிச்சிருக்கிறோம். முதலாவது குடும்ப வாழ்விலே உத்தமம், அதுக்கு 2 பேரை தியானித்தோம், சகரியா, எலிசபெத், ஆபிரகாம். அடுத்து சமுதாய வாழ்விலே உத்தமம் என்பதற்கு 2 பேரை தியானித்தோம், நோவா, யோபு. அடுத்து 3வது தலைப்பு ஏற்கனவே சொன்னேன், சொல்லுங்க, வேலை ஸ்தலத்தில் உத்தமம். இதுக்கு 2 பேரை நான் சொல்றேன். முதல்ல தானியேல் 6:4-5 சீக்கிரம். பிரதர்ல ஒருத்தர் வாசிங்க, அப்புறம் சிஸ்டர்ல ஒருத்தர் வாசிக்கலாம், மாறி வாசிக்கலாம். பிரதர்ல ஒருத்தர் தானியேல், யாருனாலும் வாசிக்கலாம், 6ஆம் அதிகாரம் 4-5 சீக்கிரம். தெரிஞ்ச வசனம் தான், அந்த உத்தமங்கிறதுக்கு தான் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தானியேல் 6:4-5 பிரதர் வாசிக்கிற, அப்புறம் நீங்க வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே, கவனிக்கிறீங்களா, தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். அதான், ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதுதாங்க உத்தம வாழ்க்கை. வேலை ஸ்தலத்துல உத்தமம். பிரதர், வீட்டில் எப்படி உத்தமமா இருக்கிறீங்களோ, சமுதாயத்தில் உத்தமமா இருக்கிறீங்களோ, டெய்லி நாளைக்கே நீங்க வேலைக்கு போகணும். அது கவர்மெண்ட் வேலையோ, பிரைவேட் வேலையோ, அல்லது சிறு தொழிலோ, கைத்தொழிலோ, ஏதோ ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலையில உத்தமம். இந்த தானியேல் 4 பீரியட் ராஜாவா இருந்தார். நேபுகாத்நேச்சார் பீரியட்ல இவர் தான் டாப் போஸ்ட், ஹை போஸ்ட்ல இருந்தார் தானியேல். அவருடைய மகன் பெல்ஷத்தார்
பீரியட்லயும் அப்படிதான் அவர் இருந்தார். கோரேஸ் மன்னன் காலத்திலையும் அப்படிதான் அவர் இருந்தார். தரியு ராஜ்ய பார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்ய பார காலத்திலும், நேபுகாத் நேச்சார் காலத்திலும், பெல்சாசாத் மகன் பெல்சார். ஸோ 4 பீரியட்ல டாப் மோஸ்ட் நல்ல ஹை போஸ்ட் அடிமையா போனவர். இவரை குற்றப்படுத்தும்படி எவ்வளவு முகாந்திரம் தேடுறாங்க. ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எங்க வாழ்ந்து காட்டியிருக்காருங்க இவரும் வேலை ஸ்தலத்துல தானியேலும். ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல. அதே போல நீங்க பிரைவேட் வேலையோ கவர்மெண்ட் வேலையோ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க ஹச்எம், உங்க உயர் அதிகாரி, உங்களுடைய உடன் ஸ்டாப் கோ ஒர்க்கர் உங்களிடத்துல ஒரு குற்றத்தையும் காணக்கூடாது. நீங்க செய்கிற வேலையை நேர்த்தியாய் நீங்கள் செய்ய வேண்டும், நேரத்துக்கு செய்ய வேண்டும், நேரத்துக்கு போக வேண்டும், சரியாய் முடிக்க வேண்டும். தானியேல நேரத்துல மற்ற எந்த காரியத்திலும் பண விஷயத்துல அவர் எவ்வளோ பணம் மற்ற காரியங்கள்லாம் மினிஸ்டர் அதிகாரியா இருந்தார். எவ்வளோ வர செலவு காரியங்கள்லாம் ஒரு குற்றமும் அவர் என்ன செய்ய முடியல, அவரை காண முடியல. ஒரு குற்றமும் காண முடியல. 5வது வசனம் வாசிங்களே, அங்கேயும் போட்டிருக்கு. அப்பொழுது அந்த மனுஷர் இந்த ஒரு விஷயத்துல, அத தேவனை பற்றிய வேத விஷயத்துல குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய, பார்த்தீங்களா, வேற ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அந்த தேவனை 3 வேளை வணங்கினார். முழங்கால் படியிட்டு முன்பு செய்து வந்த பாபிலோன்ல இருக்கிறாரு. எருசலேம் பலகனி திறந்திருக்க முன்பு செய்து வந்தபடியே அதுவும் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, எங்க எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு வேலைங்க. அவ்வளவு வேலைகள் மத்தியிலையும் தானியேல் தினம் 3 வேளை ஜெபிக்கிறதை என் வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. காரணம், அவரை வேலை ஸ்தலத்தில் குற்றப்படுத்த முடியல. இப்போ சிஸ்டர் நீங்கள் தானே சிஸ்டர் வாசிச்சிங்க, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் எடுங்க. நீங்கள் அவங்க எடுக்கும்போது நீங்களும் எல்லாரும் எடுங்க. வேலை ஸ்தலத்தில் குற்றம் பொய் குற்றம் தான் சாட்டினாங்களே தவிர குற்றம் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. ரைட்டுங்களா? சரி, ஓகே. ஆதியாகமம் 39, ஆதியாகமம் 39 8-9 படிங்க சிஸ்டர். அவனோன்னா யோசேப்பு. ஒவ்வொரு குறிப்பிலும் 2 உதாரணங்கள். இப்போ வேலை ஸ்தலத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதுக்கு தானியேலை பார்த்துட்டோம். இப்போ யோசேப்பு, இவர் ஒரு வீட்டில் தான் வேலை செய்கிறார். அந்த வீட்டில் பொறுப்பெல்லாம் கொடுக்குறார், போத்திபார் கொடுக்குறார். இப்போ 8வது வசனம் 39, ஆதியாகமம் 39:8. அவனோ ஐயா போதும் சிஸ்டர். யாதொன்றையும் என் ஆண்டவன் போத்திபார் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்துக்கன்னா, யோசேப்புடைய அந்த உண்மை, அந்த யோசேப்புடைய உத்தமம், குற்றமற்ற வாழ்க்கை, கலங்கமில்லாத வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, பணத்தை எதுவும் திருடாதபடி, வீட்டு வேலை செஞ்சாலும் பணத்தை திருடாதபடி அந்த உண்மை, அதை அந்த போத்திபார் பார்த்தார். பார்த்துட்டு தான் 5வது வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணாக்குனது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்ப இவர் வேலைக்கு போனதுனால போத்திபார ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரதர், நீங்க ஒரு பிரைவேட்ல வேலைக்கு போனா உங்கள் நிமித்தம் அந்த ஓனர் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் அந்த டிபார்ட்மெண்ட் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போய் அங்க வேலை செய்கிறார்களோ அந்த வேலை நிமித்தம், அந்த ஸ்கூல்ல இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் உங்கள் நிமித்தம் அந்த ஸ்கூலோ அந்த பிரைவேட் காரியமோ அது ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உயர்த்துவார். காரணம், உத்தமம் உண்மையுமாய் அந்த வேலையை தெய்வத்துக்கு பயந்து செய்வதனால ஆசீர்வாதம். ஹோம் மினிஸ்டராங்க மாறுறதை பார்க்கிறோம். வீட்டுக்கு ஒரு அமைச்சராய் ஹோம் மினிஸ்டராங்க மாறுறதை பார்க்கிறோம். 9வது வசனம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் என்னை விலை. அப்போ மனைவியை தவிர யோசேப்புக்கு ஒன்று கூட விலைக்கு அந்த உண்மையை பார்த்தார் போத்திபார். சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டார்.
அவரும் உண்மையா வாழ்ந்த, ஒரு பொருளை எடுக்கல, ஒரு குண்டூசி கூட எடுக்கல யோசேப்பு, அதுல கூட உண்மையா இருந்தார். நீ அவருடைய மனைவியா இருக்கிற, உன்னை தவிர வேற ஒன்றி அவன் என்னை விலைக்கு வைக்க, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய சயனிக்கவும் அவளுடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை. வீட்டில் இருக்கும்போது வேலை ஸ்தலம், அதான் தான் வீடு இருக்கு, அந்த வீட்டில் தான் வேலை ஸ்தலம். இப்பேற்பட்ட பொல்லாப்பு காரியம் உத்தமத்தை கெடுக்க இந்த பாவம் வந்த போதிலும் கூட, துணிகரமாக அவள் கையை பிடிச்சு இழுத்த போதிலும் கூட, வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்த போதிலும் கூட, 12வது வசனம், அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். இதாங்க உத்தமம். பிரலியா சொல்லாமா? ஆமா. உண்ட வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருந்த யோசேப், அவர் நினைச்சிருந்தா அந்த பாவத்தை பண்ணியிருக்கலாம். புருஷன் வெளியில போயிட்டார், இவரா போய் கேட்கலாம், அந்த மனைவி தான் பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிற, அந்த பாவத்தை செய்ய, உபச்சார பாவம் பண்ணுன்னு சொல்லி. எஜமானுங்க இல்லாம இருக்கலாம், ரூமுக்கு 10க்கு 10 ரூம் சாத்தி இருக்கலாம், யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா என் ஆண்டவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த உத்தமத்தை காற்று கொண்டதனால அதே அரண்மனையில யோசேப்புக்கு நல்ல மனைவி, பிறகு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்து எகிப்திலேயே கவர்னர் போஸ்ட், பிரதம மந்திரி போஸ்ட், ஆண்டவர் இன்னும் பல போஸ்ட் ஆண்டவர் கொடுத்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைப்பதற்கு காரணம் யோசேப்பினுடைய உத்தமம். வேலை ஸ்தலத்தில் உத்தமம், ஒரு குற்றமும் செய்யல. யோசேப்பை பொய் குற்றம் சாட்டி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டாலும் உத்தமத்தை விட்டு விலகாதபடி உறுதியா இருந்தார். இப்படி என்ன ஜெயில போட்டாங்களேன்னு சொல்லி அவர் உத்தமத்தை விட்டு விலகல. அந்த உத்தமம் தான் அந்த வேலை ஸ்தலத்துல உயர்த்தினது. தானியேலுடைய உத்தமம் தான் தானியேலை வேலை ஸ்தலத்துல உயர்த்தினது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாங்குற சம்பளம் கொஞ்சம் சம்பளமோ அதிக சம்பளமோ, பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, எந்த வேலையோ அது கர்த்தர் கொடுத்த வேலை. அதை உண்மையை உத்தமா நீங்க செய்யுங்க. அந்த உண்மையை உத்தமா செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்தார், உத்தமம் உங்களை உயர்த்தும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஊழியத்தில் இது வரைக்கும் 3 காரியத்தை பார்த்துட்டோம். குடும்பத்தில், சமுதாயத்தில், அடுத்து வேலை ஸ்தலத்தில், எல்லாமே 2 உதாரணம் பார்த்துட்டோம், போதும். இப்போ ஊழியத்தில் உத்தமம். 1 தெசலோனிக்கேயர் 2:4, இன்னொருத்தர் 2 கொரிந்தியர் 4:2. 1 தெசலோனிக்கேயர் 2:4, 2 கொரிந்தியர் 4:2 எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 தெசலோனிக்கேயர் 2:4 வாசிங்க சிஸ்டர். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? சுவிசேஷத்தை எங்களிடம் ஒப்புவிக்கத்தக்கதாய் பவுல் சொல்றாரு. பன்மையில் அவரோட சேர்த்து மற்ற உடன் ஊழியரெல்லாம் சேர்த்து, தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே, நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. ஒரு ஊழியக்காரன் மனுஷனை பிரியப்படுத்த பேசக்கூடாது. இந்த பிரதர் கோச்சிக்குவார், அந்த சிஸ்டர் கோச்சிக்குவார், அந்த அம்மா கோச்சிக்குவாங்க, இந்த தம்பி கோச்சிக்குவாங்க, அப்படின்லாம் பேசக்கூடாது. அவர் சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை எப்படி எண்ணினாரு? உத்தமர். பவுல் ஒரு உத்தமன், உத்தம ஊழியத்தை செய்தவர்.
உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக. அவர் என்ன சொல்றாரோ, இந்த வாரத்தில் என்ன செய்தியோ, ஒரு உண்மையான ஊழியக்காரன் அதை தான் சபைக்கு போதிக்கணும். மனுஷனை ப்ளீஸ் பண்ணக்கூடாது. மனுஷனை மதிக்கணும், கனப்படுத்தணும், அதெல்லாம் ஓகே. விசுவாசிகளை கனப்படுத்தணும் ஊழியக்காரன். ஆனால் ப்ளீஸ் பண்ற வார்த்தைகளை பேச பண்ணக்கூடாது. தேவனுக்கு பிரியம் உண்டாகத்தான் என்ன செய்யணும்? பேசணும். அதான் உத்தமம். ஊழியத்துல உத்தமம், பிரசங்கத்துல உத்தமம். இன்னொரு வசனம் சொன்ன பார்த்தீங்களா? சரி, இதை 1 தெசலோனிக்கேயர்ல இன்னொன்று இதிலே உத்தமத்தை குறித்து அவர் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் போகலாம். அதிலே 10வது வசனம் 2:10 கூட படிங்களே. உத்தமங்கிறதுக்கு பவுல் சொல்றாரு தெசலோனிக்கே சபையை பார்த்து, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே அவர் தீமோத்தேயு எல்லாம் உடனடியெல்லாம் சேர்த்துட்டு, நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும், பார்த்தீங்களா, இதான் உத்தம வாழ்க்கை, நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு தெசலோனிக்கே சபையை நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதாங்க உத்தம வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தைரியமா சொன்னார். தெசலோனிக்கே சபை மக்களே, உங்களுக்குள்ள நாங்க எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோம், எவ்வளவு நீதியா இருந்தோம், எவ்வளவு பிழையின்மையா இருந்தோம், இதாங்க உத்தம வாழ்க்கை. நடந்தோம் என்பதற்கு சபை மக்களே நீங்களும் சாட்சி. நீங்க கூட என் முகஸ்துதியை பார்த்துட்டு பாஸ்டர் கோச்சுக்குவார்னு சாட்சி சொல்லுவீங்க. ஆனா உங்களை விட என் தேவன் எனக்கு சாட்சி. இதாங்க உத்தம வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, இதான் ஊழியத்துல உத்தமம். ஏற்கனவே சொன்ன 2 கொரிந்தியர் 4:2 கூட அங்க சொல்றார். மறுபடியும் வெக்கமான அந்தரங்கமான காரியங்களை நாங்க வெறுத்து, கவனிங்க, தந்திரமாய் நடவாமல், தேவ வசனத்தை புரட்டாமல், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக, பார்த்தீங்களா, எல்லா மனுஷருடைய அந்த மனசாட்சிகளுக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். சபையில் இருக்கிற எல்லாருடைய மனசாட்சி சொல்லும் எங்களை பார்த்து உத்தமர் என்று. என்னன்னா, வெக்கமான அந்தரங்க காரியங்களை நாங்க வெறுக்கிறோம். சபையில நாங்க தந்திரமா எதையும் செய்யல, தந்திரமா நாங்க நடக்கல. அதே நேரத்தில் வேத வசனத்தை புரட்டி புரட்டி பேசல, சத்தியத்தை சத்தியமாய், சத்தியத்தை சத்தியமாய், வசனத்தை புரட்டி புரட்டி பேசல. அப்படி வெளிப்படுத்தினால தேவனுக்கு முன்பாக, அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து எல்லா மனுஷருடைய அந்த மனசாட்சிக்கும் எங்களை எப்படி வழங்க பண்ணுகிறோம்? உத்தமர் என்று என்ன செய்கிறோம்? நாங்க விளங்க பண்ணுகிறோம். இதாங்க உத்தம ஊழியம். உத்தம ஊழியம். இன்னும் 2 வசனத்தை படித்து நம்ம ஜெபிக்கலாம். 1, 2, 3 வசனத்தை. இந்த ஊழியத்தில் உத்தமங்கிறதுக்கு நிறைய சொல்லலாம். பவுலுடைய ஊழியத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 23:1 பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். இதாங்க உத்தம வாழ்க்கை. ஆலோசனை சங்கத்தார் இருக்காங்க, எல்லாத்தையும் உற்று பார்க்கிறார். சகோதரரே, இந்நாள் வரைக்கும், டுடே, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எல்லா விஷயத்திலும், எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நான் என்ன செஞ்சேன்? நடந்து வந்தேன் என்று சொன்னான். இதான் உத்தம வாழ்க்கை. அதே பவுல் 24ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் 16வது வசனத்திலையும் மறுபடியும் சொல்றாரு. 24:16 இதனால் நான்
இதனால் நான், கவனிக்கிறீங்களா, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக. அப்ப தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, ஒரு உத்தம வாழ்க்கை என்பது மனுஷருக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். இதாங்க உத்தம வாழ்க்கை. அதனாலதான் பவுல் எல்லாம் ரெண்டையும் கம்பேர் பண்றார். மனுஷனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாக. அதான் ரெண்டு வார்த்தையும் வரும். அப்ப 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க பிரயாசப்படுறேன். இதாங்க உத்தம வாழ்க்கை. பிரயாசப்படணும். குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க நம்ம பிரயாசப்படணும். தவறுவோம், தவறான காரியத்தை திரும்ப மறுபடியும் உணர்ந்து எப்பொழுதும் அப்படி இருக்கணும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நம்ம உணர்ந்தாதான் குற்றமற்ற வாழ்க்கை வாழ முடியும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும், அப்பொழுது பெரும் பாதகத்துக்கு நீங்களாகிப்பேன். பெரும் பாதகம். ஊழியத்தில் உத்தம். 5 தாளந்து வாங்கினான், 2 தாளந்து வாங்கினான், 1 தாளந்து. 5 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்தை வாங்கினவன் இன்னும் 2 தாளம். இந்த 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஊழியக்காரன், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்துல உன்னை நான் என்ன செய்வேன்? அதிகாரியா வைப்பேன். ஆனா 1 தாளந்து வாங்கினவன சோம்பலும் பொல்லாதுமான ஊழியக்காரனே அப்படி நாங்க சொல்றதை பார்க்கிறோம். அந்த உத்தம உண்மை, இதான் குற்றமற்ற வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் நம்ம கையில் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்துல பாஸ்டர் மாத்திரமல்ல, விசுவாசிகள் எல்லாரும் நம்ம உண்மை உத்தமாய் நம்ம கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா செய்யணும். அது சிறுவர் ஊழியமா இருந்தாலும், அது வாலிபர் ஊழியமா இருந்தாலும், அது பெப்பையால் பெண்கள் ஜெபம் ஊழியமா இருந்தாலும், ஞாயிறு ஆராதனையா இருந்தாலும், உபவாச கூட்டங்களா இருந்தாலும், வீட்டு கூட்டங்களா இருந்தாலும், கடைசி 2 வாரம் ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெப ஊழியமா இருந்தாலும், கர்த்தருக்காக கொடுக்கிற ஊழியமா இருந்தாலும், பண விஷயத்திலும், எல்லா விஷயத்திலும், ஊழியத்துல, ஆலயத்துல உண்மை உத்தமம். உண்மை உத்தமம். உண்மை உத்தமம். அந்த 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 உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆலய காரியங்களிலும் ஊழியங்களிலும், அதெல்லாம் ஆலயம் சம்பந்தப்பட்டது, எல்லாத்திலும் ஆண்டவர் அந்த உண்மையும் உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீது தன்னால் இயன்ற மட்டும் பொண்ணு வேலைக்கு பொண்ணு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, மர வேலைக்கு மரம், வெங்கல வேலைக்கு வெங்கலம், கோமேத கற்கள் எல்லாத்தையும் சவதிச்சிட்டார். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் என் பர்சனலா எனக்குன்னு என் குடும்பத்துக்குன்னு இருக்கிற அந்த பொன்னையும் வெள்ளியும் இன்னும் நான் கொடுப்பேன்னு கொடுக்கிறேன். ஏன்னா என் மகன் சாலமோன் இளைஞனா இருக்கிறான், அவன் சர்ச்சு கட்டணும், ஆலய காரியம். நான் கர்த்தருக்காக கட்டுகிற மகா அரண்மனை அது தேசத்துல கீர்த்தியா இருக்கணும், புகழ்ச்சியா இருக்கணும், ஃபேமஸ் வாய்ந்ததா இருக்கணும், புகழ் வாய்ந்ததா இருக்கணும். என்னை விட்டா நான் கட்டியிருப்பேன், என்னை கட்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு நாத்தான் தீர்க்கதரிசி மூலம். ஆனா நான் சேர்த்தேன், இன்னும் நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையாரை பார்த்து சொல்றாரு, பிரபுக்கள் 100,000 பேருக்கு அதிபதி எல்லாரும் மறுபடியும் அவங்களும் கொடுக்குறாங்க, சபை விசுவாசி எல்லாரும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வாங்கிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுடைய கரத்தில் வாங்கி உங்களுடைய கரத்தில் நாங்கள் என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். ஆண்டவரே இதுவரைக்கும் ஊழியத்திற்கு, ஆலயம் கட்டுவதற்கு, கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே உங்களுடைய கரத்துல தான் வாங்கணும், உங்களுடைய கரத்திலே ஆலயத்தை கட்ட கொடுக்கிறோம். மேனே பாராட்ட எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. இதை உத்தம இருதயத்தோடு அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோன்னு 1 நாளாகமம் 29 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இப்போ எடுக்க வேண்டாம். 1 நாளாகமம் 29, அதை சுருக்கமாக சொல்லிட்டேன் நேரத்தை கருதி.
இப்போ நான் சொன்னது கடைசியில் சொன்னது அத்தனையும் 1:29 இருக்கு. ஆண்டவரே நாங்கள் ஏமாத்துறோம், எங்கள் பிரபு ஏமாத்துறோம், எங்கள் சபை மக்கள் ஏமாத்துறோம். ஆண்டவர் எல்லாம் உடைய கரத்தில் வாங்கினது ஆண்டவர், உடைய கரத்தில் கொடுத்தது. அதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஆண்டவரை. ஆலயம் கட்டுறதுக்காக நாங்கள் கொடுத்தது சந்தோஷப்படுறோம் ஆண்டவர். அப்புறம் தான் சாலமோன் கட்டுறாரு. அந்த ஆலய காரியங்கள், அந்த உண்மைக்காக அதை நான் சொல்கிறேன். ஸோ ஊழியமாக இருந்தாலும் ஆலயத்தினுடைய காரியமாக இருந்தாலும் எதை செய்தாலும் நம்ம உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். என்னுடைய தனி ஜெபத்தில், ஆண்டவரே நான் கேட்குறது என்னை குறித்து உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, அந்த சாட்சியை நான் பெறணும். அந்த 5 தாளந்து வாங்கினவன் 2 அந்த 1 தாளந்து வாங்கினவனு போல அப்படி பொல்லாத ஊழியக்காரன்னு என்னை பார்த்து நீ சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. நீர் கொடுத்த தாளந்தை நான் புதைச்சிடக்கூடாது ஆண்டவரே. நீர் எனக்கு என்ன தாளந்தை கொடுத்தீரோ, மற்றவர் மாரி நான் பாட முடியாமல் இருக்கலாம், மற்றவர் மாரி நான் பிரசங்கம் பண்ணாமல் இருக்கலாம், மற்றவங்க ஊழியக்காரன் மேலே சில காரியங்கள் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். எனக்குன்னு கொடுத்த தாளந்து, ஏன்னா எந்த ஊழியக்காரனையும் திறமை தாளந்து வரம் கொடுக்காம ஆண்டவர் அழைக்கல. நீர் கொடுத்த அந்த தாளந்தில் ஆண்டவரே உண்மை உத்தமாய் நான் இருக்கணும். நீர் கொடுத்த அந்த ஆடுகளை, சபைய மந்தைய உண்மை உத்தமாய் மேய்க்கணும், உண்மை உத்தமாய் நான் விசாரிக்கணும். இந்த சபை மக்களுக்காய் உண்மை உத்தமாய் நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த உத்தம குணத்தை தாங்க ஆண்டவரே. இன்னும் ஊழியத்தில் உத்தமத்தை தாங்க ஆண்டவரே. சில குறைகள் இருந்தாலும் அதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படிதான் என்னுடைய தனி ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறேன். 4 காரியங்களை நான் தியானித்தோம். அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?